கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் தியானத்துக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வார்த்தை 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45:2, இன்னொன்று சங்கீதம் 5:8. ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சங்கீதம் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். இங்கே ஆண்டவர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற ஒரு காரியமும் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களின் நிமித்தமாய் நாம் சில நேரங்களில் சத்துருக்கள் அந்த நீதியை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு காரியத்தை செய்து விடுவார்கள். சில நேரங்களில் நம்மை கோபப்படுத்தி நம்மை சஞ்சலப்படுத்தி ஆண்டவருடைய நீதியிலிருந்து நாம் விலகுவதற்கு சில நேரங்களில் அப்படின்னு அது பிசாசுடைய நோக்கமே அதுதான். தேவனுடைய நீதியை விட்டு நம்ம விலகி போயிடணும், கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு விலகி நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, பார்த்தியா நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகிறவங்களா, நீங்கள்லாம் நீதியாக நடக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நீதியில் நடக்காதபடிக்கு நம்மை வழி விலகி போக பண்ணுகிறவர்கள். அப்போது அப்படி நம்ம நீதியை விட்டு விலகும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பாதை கோணலாய் மாறி போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட கோணலானவைகளை நான் செவ்வைப்படுத்துவேன். எப்படி என்றால் நான் உனக்கு முன்னே போய். ஏனென்றால் நாம் நடந்து போகிற பாதையில் நமக்கு முன்னாடி தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை உடைக்கும்படியாக, தேவனுடைய சித்தத்தை நாம் மீறி போகும்படியாக அங்கே பாதையில் சில கோணலானவைகளை பிசாசு செய்து வைத்திருக்கிறான். அப்படி வைக்கும் பொழுது நம்ம எப்போவுமே டேக் டைவர்ஷன் போட்டிருப்பாங்க, இந்த மாற்றுப்பாதையில் செல்லவும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நமக்கு ஆண்டவர் நமக்கு சில நேரத்தில் மாற்றுப்பாதையில் கொண்டு போவார், அது வேறு விஷயம். ஆனால் மனுஷன் சில நேரத்தில் நம்ம போக வேண்டிய வழியில் என்ன செய்வாங்க, அந்த வழியை அடைத்து நம்ம வேறு பாதையில் போகிறதற்கு குறுக்க நிற்கக்கூடியவர்கள் சத்ரு என்று சொல்லப்பட்டிருந்தாலும் சில நேரத்தில் சத்ருவாகவும் இருக்கும், சில நேரத்தில் சிநேகிதர்களாகவும் இருக்கும். ஏன்னா உலக பிரகாரமான அன்பு நிமித்தமாக நம்ம டைவர்ஷன் என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் உலக பிரகாரமான அன்பு நிமித்தமாய் கொடுக்கலைன்னா இன்னொரு விதத்தில் எதிராளிகள் நிமித்தமாய் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகும். ஆனால் நாம் போகிற பாதை ஆண்டவர் சொன்னது போல் நீங்கள் வழியில் நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது தான் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம நீதியை விட்டு விலகி போகிறதுக்கு நம்முடைய வழியை தாறுமாறாய் மாற்றுகிற நபர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்படி அநேகருடைய வாழ்க்கைகள் தாறுமாறாய் போயிருக்கிறது. அப்போது தேவ திட்டத்தின்படி தேவன் நம்மை நடத்துகிறதற்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நமக்கு ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கொடுத்து இதுவரையிலும் நீதியின் பாதையிலே கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கும் பொழுது அந்த நீதியை விட்டு, அதாவது யோபுடைய மனைவி சொல்கிறார்ல, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீர் உறுதியாக இருக்கிறது என்ன. இப்போது பிசாசு தான் அவனுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்குறான். கடைசியில் எல்லாத்துலேயுமே அவன் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறான் என்கிற பொழுது கடைசியில் நேரடியாகவே ஒரு அட்டாக் வருகிறது. இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீர் உறுதியாக இருக்கிறது என்ன, இன்னுமா தேவனை தூஷிக்காமல் இருக்கிறீங்க. ஏன்னா பிசாசு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட சவால் விட்டதே அதான், நீர் அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் எடுத்து போடும், அவன் உம்மை தூஷிக்கிறானோ இல்லையோ பாரும் என்று அங்கே ஏற்கனவே அவன் அங்கே சவால் விட்டு வந்திருக்கிறான். அந்த சவாலை எங்கே கொண்டு வந்து நிறைவேற்றுகிறான் என்றால் அவன் இத்தனை காலமும் நேசித்த மனைவியின் மூலமாக. ஒரே குடும்பம் அநேக பிள்ளைகளை பெற்று குடும்பத்தில் செல்வச்சியமானாக இருக்கும் பொழுது தன்னோடு கூட இருந்து அன்பு காட்டின மனைவியினுடைய வாயிலிருந்து வருகிறது, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீர் உறுதியாக இருக்கிறது என்ன. தேவனை தூஷித்து, அங்கே தான் ஜீவனை விடுறதெல்லாம் ரெண்டாவது விஷயம், தேவனை நீங்கள் தூஷிச்சிடணும். அப்போ நம்முடைய பாதையில் இதுக்கு மேலே போக முடியாது அப்படிங்கும்போது நம்ம மாற்றுப்பாதையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டியது வரும். ஆனால் அந்த மாற்றுப்பாதை என்பது தேவனுடைய நீதியின்படி இருக்கிறதா, தேவநாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு இருக்கிறதா என்பதை தான் நம்ம ஆலோசனை பண்ணி பார்க்கணும். அப்போது இங்கே சொல்கிறாரு, எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். நம்முடைய வழி என்பதல்ல, அவர் நமக்கு வைத்திருக்கிற வழியை ஆண்டவர் அதாவது அப்போ ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வழியை கூட பிசாசு என்ன செஞ்சிருவான், அடைச்சி போடுறதுக்கு பல காரியங்களை அவன் செய்வான்.
அப்போ அதை செவைப்படுத்தும் என்கிற ஒரு விண்ணப்பமான ஒரு வார்த்தை இங்கே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நல்ல அறிமுகமான யோசேப்புடைய வாழ்க்கையில் சில காரியங்களை பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே அந்த யோசேப்புடைய வழிகளை மாற்றுகிறதற்கு அல்லது யோசேப்புக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை உடைப்பதற்கு பிசாசு செய்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும். எனவே நாம் ஏற்கனவே நாம் பல முறை தியானித்ததாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கவனமாக நம்ம பார்ப்போம். 37 ஆதியாகமம் 37:15 நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது, அதாவது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரங்களை கொடுக்கும்படியாக அவன் கடந்து போகும் பொழுது அந்த 37:15 சொல்லப்பட்டிருக்குது, அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு. இப்போது அவனுக்கு, அதாவது ஒரு சின்ன பையனுக்கு, ஒரு டீனேஜ் பையனாக இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன், அவனுக்கு எந்த வழியில் போகிறாங்க, ஏன்னா ஆடு மேய்க்கிறவர்கள் பொதுவாகவே மாத கணக்கில் வெளியூர் போயிடுவாங்க. வெளியில் போய் அங்கங்கே என்ன செய்வாங்க, கூடாரம் போட்டு அங்கேருந்து எங்கெல்லாம் புல்வெளிகள் கிடைக்கிறதோ, ஏன்னா இஸ்ரேல் தேசம் முழுவதும் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் வறட்சியான ஒரு பூமி, அங்கே புல்வெளிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ எங்கெல்லாம் செழிப்பாக தெரியுதோ அங்கெல்லாம் அவங்க போய் அங்கே போய் ஆடுகளை மேய்க்கிறது அவங்களுடைய வழக்கம். அப்போ எங்கே போனான்னு தெரியாத அளவுக்கு தகப்பனும் அவனை அனுப்பி விடும் பொழுது அவனுக்கு, தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமானவன், அவனை கர்த்தர் வழி நடத்துவார். அவனை வழி நடத்துகிறத அவனுக்கு சந்தேகம் இல்லை, தகப்பனுக்கு சந்தேகம் இல்லை. அப்போது இவன் தகப்பனுடைய கட்டளையை மீறாதபடிக்கு அவன் கடந்து போகிறான். அவன் அனுப்பப்பட்ட காரியத்தை செய்யும்படி கடந்து போகிறான். அங்கே வழி தப்பி அவன் திரிகிறதை பார்க்கிறோம். அப்போது என்னதான் நம்ம தேவ திட்டத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே வழி தப்பி நம்ம என்ன செய்வோம், அலைந்து கொண்டிருப்போம். அப்போ நம்முடைய பாதை எங்கேயோ தடுமாறு இருக்கிறது போல இருக்கும் பொழுது அந்த வனாந்திரத்திலே ஒரு மனிதன் அவனை கண்டான். அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் நம்முடைய பாதையில் கோணலானவைகளை செவ்வைப்படுத்தும்படியாக, அவருடைய வழியை நமக்கு செவ்வைப்படுத்தும்படியாக, அப்படிப்பட்டதான தடுமாறி திரிகிற வேளையிலே கர்த்தர் நமக்கென்று அங்கே ஒரு நபரை வழிகாட்டுவதற்கு தேவன் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதனால் இங்கே யாருமே இல்லையே, இந்த சூழ்நிலையில் நமக்கு யார் ஒத்தாசை செய்வாங்கன்னு யோசிக்கக்கூடிய அளவில். ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, சில மலை ஊழியங்களுக்கு போகும்போது ஏதாவது ஒரு டவுட் வந்துருச்சு, போகிறதுக்கு யார்கிட்டையாவது கேட்கலான்னு சொன்னால் கண்ணுக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைன்னா யார்கிட்ட கேட்குறது? இப்போ ரைட்டில் போகிறதா லெஃப்ட்டில் போகிறதான்னு ஒரு டவுட்டு. ஆனால் அங்கே எதுவுமே ஆட்களே இல்லைன்னும் போது ஒரு தடுமாற்றம் உண்டாகும். அப்படி தடுமாறி என்ன செய்ய, வலது பக்கம் போகிறதா இடது பக்கம் போகிறதான்னு சொல்லி தடுமாறி இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் வழி காட்டுவதற்கு தேவன் அங்கே ஒரு நபரை வைத்திருந்தார். அப்பொழுது ஒரு மனிதன், அவ்வளோதான், அவன் யார், எங்கேருந்து வந்தான், எந்த ஊர்லேருந்து வந்தான், அவன் வந்தது மனிதன் தானா தேவதூதனா, எதுவுமே அங்கே சொல்லப்படவில்லை. அந்த வனாந்திரத்தில் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தானா, அதுவும் கிடையாது. அவன் எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தான், அதுவும் தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வழி தடுமாறி நிற்கும் பொழுது உங்களை வழிகாட்டி நடத்துகிறதுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறவராய் இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னால், நீ எங்கெல்லாம் வழி மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் அங்கே ஒரு தூதனை நமக்காக வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்போது வழி தப்பி திரிகிறதை கேட்டு என்ன தேடுகிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று சொல்லும். அப்போது அவனுக்கு தெரியுமான்னு தெரியாது. அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். அப்போது அவனுடைய பாதையில் அவனை சரியாக வழி நடத்துகிறதற்கு, அவன் அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு, அதான் ஒரு பெரிய சந்தேகம். இது வரைக்கும் நிறைய வேத பண்டிதர்களாகலையே அவன் யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவன் ஏன் அந்த இடத்துல போயிருந்தான், ஒரு தனி மனிதனாக அங்கேயே அவன் நின்று கொண்டிருந்தான், எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்று சொல்லுகிறான். அப்போ அந்த வார்த்தையை கொடுத்து அவனை சரியான பாதையில் நடத்துவதற்கு அங்கே ஒரு நபரை கர்த்தர் வைத்திருந்தார். அவர்கள் இப்போ பாருங்கள், 18வது வசனத்தில் இப்போ அவங்களுடைய அந்த 17 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு தன் சகோதரரை தோத்தானிலே கண்டுபிடித்தான். இப்போது போக வேண்டிய அடுத்த டெஸ்டினேஷனுக்கு அவன் போயாச்சு, கண்டுபிடிச்சிட்டான். இப்போ கண்டுபிடிச்சு அங்கே போகும் பொழுது அவனை தூரத்திலே வர கண்டு அவர்கள் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணாங்களாம். அப்போது இந்த வனாந்திரத்துக்கு போனது, வழி தப்பி அலைந்தது, அங்கே வழி காட்டினது, இப்போது
அந்த கொலை செய்யக்கூடிய திட்டமிடக்கூடிய சகோதரர்கள் இருக்கிற இடத்துக்கு இவன் வழி தப்பி போயிருந்தா கூட வேற எங்கேயா போயிருப்பான். இப்போ ஆண்டவர் தான் நடத்துகிறாரு. யார்கிட்ட நடத்துகிறாரு? கொலைகாரங்க கிட்ட நடத்துகிறாரு. இப்போ ஆண்டவர் வந்து ஒருவேளை இப்போ இந்த பாடுபட்டிருக்கும் பொழுது யோசேப்பு கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாம். நான் அப்படியாவது வழி மாறி போயிருந்துருக்கலாம். அங்கேயும் போக விடாமல் அங்கே ஒரு ஆளை நிறுத்தி வச்சு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தீங்களா? இப்போ தூரத்தில் 2 பேரும் பார்க்குறாங்க. அன்னைமாரை அவன் கண்டுபிடிச்ச உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம், அன்னைமாரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சிந்தனையில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அநேக நேரங்களில் நம்ம சில பேரை நம்ம ரொம்ப அன்போடு கூட சிநேகத்தோடு நம்ம நாடுவோம், அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் யாருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்குற பார்வையிலே நிறைய வித்தியாசம். இவன் அவங்கள கண்டுபிடிச்சோடனே அன்னைமாரை கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒரு குதூகலிப்பு. அவனுங்க என்ன பண்ணாங்களாம், தூரத்திலே அவன் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அதுக்குள்ளே ஒரு பிளான் போடுறாங்க. அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், தம்பி வர்றாங்கிற சிந்தனையே இல்லை. அப்போ இத்தனை காலமும் அவனுக்கு கிடைத்த நன்மைகள் அவர்களுக்கு என்னவாக இருந்திருக்குதுன்னா எரிச்சலை உண்டாக்கி இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் நம்ம பார்த்த உடனே நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க, நம்ம கூட பழகிறவங்க, நெருங்கி இருக்கிறவங்களுக்கு சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, பரவாயில்லையே ஆண்டவர் உங்களை இவ்வளோ தூரம் வச்சுருக்காரு, இவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு வாயில் சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்தின் சிந்தனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போது சதி யோசனை பண்ணி இப்போ நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய சொந்தக்காரங்க சில பேர் ஊருக்கு போகும்பொழுது அவங்க எனக்கு அண்ணன் முறையாக இருப்பாங்க, இல்லை மச்சான் முறையாக இருப்பாங்க, மாமா முறையாக இருப்பாங்க. இப்போது அவங்கள எல்லாரையும் நான் பார்க்கும்போது அவங்கள நான் வந்து அண்ணனாக, தம்பியாக, அல்லது மாமாவாக, அத்தையாக இப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் அவங்க என்னவா பார்க்குறாங்க தெரியுமா? என்னை அவங்க கிறிஸ்தவனாக பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு கல்யாண காட்சிக்கு போனாலும் சரி, போகும்பொழுது நம்ம பொதுவாகவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கேயுமே நான் ஒரு கல்யாண காட்சிக்கு நான் போக மாட்டேன், எனக்கு வாய்ப்பு இருக்காது. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு 11 மணி 12 மணிக்கு போல் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அந்த கல்யாணத்துக்கு தான் நான் வருவேன், சாப்பாட்டுக்கு தான் வர முடியும், நான் கல்யாண நேரத்தில் வர முடியாது, எனக்கு ஆராதனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டு நேரத்துக்கு அங்கே போகிறேன். அங்கே ஒரு மச்சான் என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் பார்த்தோன்னா அவர் ரொம்ப வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. எனக்கு ஒரு அத்தை பையன். அவர் என்னை பார்த்துட்டு நான் அவரை பார்த்து மச்சான் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, ஆமாம் நீ இன்றைக்கி கல்லா கட்டுற நாளாச்சே, எப்படி கல்லாவை விட்டு வந்த? எப்படி இருக்கு வார்த்தை? இதே வார்த்தையை நம்ம அங்கே அவங்களுக்கு மாற்றி சொன்னோன்னா எப்படி இருக்கும்? அப்போது அவங்க நம்மளை பார்க்குற விதத்தில் வித்தியாசம் இருக்குது. அநேக சொந்த பந்தங்கள் வந்து நம்ம அவங்கள உறவு முறைப்படி பார்ப்போம், அவங்க நம்மளை வந்து கிறிஸ்தவங்களாகவே பார்ப்பார். நாம் அவங்கள இந்துவாக பார்க்குறதில்ல, அவங்கள நம்ம உறவுக்காரங்களாக நம்ம பார்ப்போம். ஆனால் அவங்க பார்வை என்னவாக இருக்குது? நம்மை கிறிஸ்தவர்களாக பார்க்குறாங்க. அது நிமித்தமாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க? நம்மளை கிண்டல் பண்ணுறது, நக்கல் அடிக்கிறது, கேலி பண்ணுறது, நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது, இதெல்லாம் அவங்க பண்ணி அந்த இடத்துல அவங்க பேசுகிற வார்த்தைக்கு நாம் ஏதாவது ஏடா கூடமாக பேசி அங்கே நீதியின் பாதையிலிருந்து விலகிடுவோம். அதான் பிசாசுடைய ஒரு திட்டமாக இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? இவங்க நம்மளை சூடாக்கி நம்மளை அந்த இடத்துல பாதையை விலகி போகிறதுக்கு அவங்க திட்டமிட்டுறாங்கங்கிறத நாம் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. அப்போது அவங்க தூரத்தில் பார்த்து அவன் தன் சகோதரனை கண்டுபிடித்தான். ஆனால் இவர்கள் இருந்து அவன் சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை தம்பியாகவே இது வரைக்கும் பார்க்கல, சொப்பனக்காரனாக மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்கான், இவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு இவனுக்கு சொப்பனம் வந்திருக்குது. அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து பிளான் பண்ணி அவங்க நமக்கு தெரிந்த காரியம்தான், இந்த வனாந்தரத்தில் கூடிய குழிகளில் ஒன்றை போட்டு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று நம்ம தகப்பங்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க. அப்போ குழிகளை போட்டால் அவன் சாவானான்னு தெரியாது, கண்டிப்பாக அப்போ கொண்டு தான் உள்ளே போடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உள்ளே தள்ளி விட்டுட்டு என்ன செஞ்சுருக்கணும்? கல் எரிஞ்சு அவனை கொன்று போட்டுட்டு, ஏன்னா அவங்க கொன்று போட்டது என்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க கொன்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி போடும் பொழுது அவனுடைய அதை சொல்லி முடிக்கும்போது தான் சொல்கிறாங்க, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். அப்படியானால் அவனை தேவன் நடத்துகிற அந்த பாதையை எப்படி ஆகிலும் தாறுமாறாக்க வேண்டும், கோணலாக்க வேண்டும்.
அவனை தேவன் என்ன நோக்கத்தோடு அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை மாற்றி, அதான் நம்ம சொல்லப்பட்டிருக்குது. என்னுடைய அந்த சங்கீதம் 5:8 கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். ஏன்னா உங்கள் வழியில் தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என் வழியில் நீங்கள் நடத்துகிற உம்முடைய வழியில் தாறுமாறானதை செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது போகிற பாதையில் முள்ளை வெட்டி போட்டால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பாதை நன்றாகத்தான் இருந்தது, ஆனால் நம்முடைய பாதையிலே சில முள்ளுகளை அவர்கள் வெட்டி போட்டிருக்கிறாங்க. சில பாறைகளை நகர்த்தி வைத்து நம்மை போக முடியாதபடி தடை பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவர் அந்த வழியை செவ்வைப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் அந்த இடத்துல அமைதியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம் என்று அவர்கள் சொல்லும்போது, அங்கே கர்த்தர் இருந்த சகோதரர்களிலேயே ரூபன் அதை கேட்டு, அப்படியானால் அங்கேயும் ஒரு அனுகூலமான ஆளை கர்த்தர் செஞ்சார். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற வழியில், கர்த்தர் உங்களை நடத்துகிற வழியில் எங்கெல்லாம் உங்களுக்கு அதை பிரதிகூலமாய் மாற்றி பிசாசு வச்சிருக்கிறானோ அதை அனுகூலமாக்குகிற கர்த்தர் அங்கே ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை வைத்திருப்பார். இருக்கிற சகோதரர்களே, அதாவது இன்னும் சொல்லப்போனால், இந்த ரூபன் ஒரு தவறு செய்து தேவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தவன். தேவனுடைய சேஷ்டபுத்திர பாகனால் மூத்த குமாரன். இப்போ தகப்பனால் ஒரு சாபத்தை பெற்றவன் அவன். இப்போ சாபத்தை பெற்றிருக்கிற அந்த ரூபன், அவனுக்கு தெரியும் அவனுக்கு போக வேண்டிய அந்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு போகும்னா கடைசி குமாரனுக்கு தான் அதை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. முதல் குமாரனுக்கு போக வேண்டியது யாருக்கு போகும்னா கடைசியில் உள்ள குமாரனுக்கு தான் போகும். அப்போ கடைசி குமாரன் என்றால் யோசேப்பு பெஞ்சமினுக்கு தான் போகணும். அது அப்போ எப்படினாலும் அது யோசேப்பு வம்சத்துக்கு தான் போக போகுது. அப்போ என்கிட்டேருந்து எடுத்து அவனுக்காக கொடுக்க போகிறீங்கன்னு அவன் யோசிச்சிருக்கலாம். அவன் அதை யோசிக்காதபடி அவனுடைய சிந்தனைகளை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் உங்களுடைய பாதைகளை அடைப்பதற்கு பிசாசு ஆட்களை வைத்திருக்கிறானோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வைத்திருப்பார். நமக்கு நேரம் இல்லாததுனால நான் வேகமாக போகிறேன். அப்போது அவன் அதை கிராஸ் பண்ணி அவன் சொல்கிறான், இந்த குழிகளில் போட்டுருவோம், எதுக்கு நம்ம அவனை போய் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்கள சூடை தணித்து அவங்கள குழியில் போட வச்சு அந்த குழியிலே போட்டார்கள். செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க, அங்கே தண்ணி இருந்தால் இவன் பழச்சிக்குவான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் அந்த வனாந்தரத்தில் இருக்கிற குழிகளிலே அப்படின்னு சொன்னால், பல இடத்துல குழி தோண்டி தண்ணி ஊற்று தோண்டியிருப்பாங்க. எப்படி ஈசாக்கு தோண்டினானோ, ஏன்னா ஆடு மேய்க்கிறவர்கள் ஆங்காங்கே ஊற்று தோண்டி அவங்க நீர் வந்துச்சுன்னா அதை ஆடுகளுக்கு கொடுக்கறதுக்கு அங்கே ஊற்று வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து அதை வற்றி போயிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போவாங்க. அதே போல் தான் அங்கே இருந்த பல குழிகள் அங்கே இருந்தது. அந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போடும்போது தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா உள்ளே போட்டால் தண்ணியை குடித்து அவன் சத்தம் போட்டு எப்படியாவது வெளியே வந்துடுவான். அப்போ குழியில் தண்ணி இல்லாத ஒரு குழிக்குள்ளே அவர்கள் அவனை போட்டார்கள் என்று சொல்லும்போது, அதற்கு பிறகு நான் வேகமாக முடிச்சிடுறேன். அதுக்கு பிறகு அங்கே அந்த வழியாக இஸ்மவேலரை கர்த்தர் அனுப்பினார். அப்போது இஸ்மவேலர் அந்த நேரத்தில் கரெக்டாக, எப்போவுமே நம்ம ஆண்டவர் கிளைமேக்ஸ் ஹீரோன்னு சொல்லுவாங்க. எங்கே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அதற்குரிய நபர்களை கொண்டு வந்து அவர்கள் அடிமைகளை விலைக்கு வாங்கி கொண்டு போய் எகிப்தில் விற்கிறவர்கள். அப்போது கரெக்டாக கர்த்தர் அங்கே அனுப்பினார். நீங்கள் நினச்சிருக்காதீங்க, நான் நெருக்கமாக ஒரு பாதையில் போயிட்டுருக்கிறேன், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னா, அதுதான் தேவன் உங்களை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகிற பாதை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் யோசேப்பை எகிப்துக்கு தான் கொண்டு போகணுங்கிறது தேவத்திட்டம். அது இவனுங்களுக்கே தெரியாமல் எகிப்துக்கு போகிற ஆள்கிட்டே என்ன செஞ்சிட்டாங்க, விற்றுட்டாங்க. அவர்கள் கொண்டு போய் எகிப்தில் கொண்டு போய் போத்திபார் வீட்டில் போட்டு சிறைச்சாலையில் போட்டு கொண்டு போய் எங்கே நிறுத்திட்டாங்க, அங்கேருந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி அவனையே அதிபதி ஆக்குவதற்கு அந்த ஹெல்ப் பண்ணது யார்? இவங்க தான். இவங்க அவனை அழித்து போடலான்னு நினைச்சாங்க. அவனுடைய பாதையை கோணலாக்கி விட்டுறணும்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் ஆண்டவர் அத்தனை சத்துருக்களுக்கும், அதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அப்போ ஆண்டவர் உங்களை செவ்வைப்படுத்தி ஆண்டவர் நடத்துவார். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், கொஞ்சம் நேரம் ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. எங்களுடைய தலைமை சபையில் எங்களுடைய சபைக்கு பக்கத்து இடம் சபைக்காக எக்ஸ்டென்ஷனுக்கு வாங்கணும் அப்படின்னு வரும்போது, அங்கே இருந்த அந்த இடத்து ஓனரும் சரி, அதுக்கு அந்த பக்கம் உள்ளவங்க இந்த பக்கம் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சதி பண்ணி என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு மட்டும் இடத்த கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணாங்க. கேட்டு பார்த்தா அவங்க கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க.
ஏன்னா நம்முடைய சபை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி. அப்போ ஒரு பெரிய சதியை ஆலோசனை பண்ணி 3 வீட்டுக்காரங்க சேர்ந்து சதி பண்ணி சர்ச்சுக்கு மட்டும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு அங்கிருந்ததான ஒரு ஸ்கூல் ஓனர்கிட்ட விற்று அவர் ஸ்கூல் கட்டுறதுக்காக அந்த இடத்த கேட்டிருந்தார். அப்போ அந்த ஸ்கூல் ஓனர்கிட்ட அந்த இடத்த விற்றாங்க. அந்த ஸ்கூல் ஓனர்கிட்ட இடத்த விற்று அந்த ஸ்கூல் ஓனர் வந்து அதுக்கு ஒரு ஸ்கூலுக்குனா என்னென்ன காரியம் இருக்கணும்னு சொல்லி அதை சர்வே பண்ணுறதுக்குரிய ஆட்களை கொண்டு வந்து எல்லாம் சர்வே பண்ணாங்க. சர்வே பண்ணி பார்த்து அவங்க கொடுத்த ஒரு ரிசல்ட் என்னென்னா, இந்த இடத்துல ஸ்கூல் கட்ட முடியாது, அதற்குரியதான அனுமதி இந்த அளவில் உள்ள இடத்துக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்த உடனே அதை வாங்கின நபர் என்ன பண்ணாங்க, சர்ச்சில் நான் வந்து எப்சிபாவை ஸ்கூலுக்கு கொண்டு விடும்போது அங்கே ஒரு நண்பர் வந்தார். அவர் சொன்னார், இது மாதிரி உங்கள் சர்ச்சுக்கு இடம் தேடிட்டு இருந்தீங்களாமே, அந்த இடம் விலைக்கு வருது, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இப்போ இந்த கையிலேருந்து கேட்டதுக்கு அவன் கொடுக்கல, அவன் வேற ஒரு ஆளுக்கு கொடுத்தான், அந்த கையிலேருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் சர்ச்சுக்கே வந்தது. அதனால் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலையும் முடியாது. அது வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருவார். அவனை கொண்டு போய் வனாந்தரத்துக்கு அனுப்புனது போல இருக்கும், குழியில் போட்டது போல இருக்கும், எகிப்துக்கு அனுப்புனது போல இருக்கும். அந்த இடத்துல தான் கர்த்தர் உயர்வை வைத்திருந்தார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வழியை செவ்வைப்படுத்தி கோணலானவைகளை செவ்வையாக்கி ஆண்டவர் உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நடத்துகிற பாதையில் சந்தேகப்பட வேண்டாம். கர்த்தர் நேர்த்தியான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே யோசேப்புக்கு முன்பாக போய் ஆண்டவரே சத்துரு வைத்திருந்ததான ஆண்டவரே எல்லா கோணலையும் ஆண்டவரே நீர் சரியாக்கி ஆண்டவரை செவ்வைப்படுத்தி உம்முடைய தாசனை சரியான பாதையில் நடத்தி கொண்டு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொடுத்த சொப்பனத்தின்படியாக நீர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியாக அதே சகோதரர்கள் வந்து அவனுடைய பாதத்தில் விழுந்து வணங்கக்கூடிய சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தின தேவன், இன்றைக்கும் நீர் ஜீவனோடு இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர பிள்ளைகள் ஆண்டவரே நெருக்கமான பாதையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொந்த பந்தங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றாய் பழகினவர்கள் சத்துருவாய் மாறி உம்முடைய பிள்ளைகளை அற்பமாய் எண்ணி ஆண்டவரே பல நெருக்கத்தை கொடுத்து கொண்டு ஆண்டவரே சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் நேர்த்தியான பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தினவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய பாதத்தில் விழுந்து கர்த்தர் மெய்யாகவே உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வைப்பதற்கு நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் தகப்பனே. உங்களுடைய அன்பு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிறவர் என்பதை நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை தேவன் நன்மையும் செம்மையுமான பாதையிலே வழிநடத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.